ஹாய் ஹலோ ஆஸ்பிரன்ஸ். அதாவது இப்போ நம்ம என்ன இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, இங்கிலீஷ், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் படிப்பாங்க இல்லையா, குரூப் 2 அண்ட் குரூப் 2 ரெண்டுக்குமே ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது 100 மார்க்ஸ்க்கு. ஸோ அந்த ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து போவோம். அதில் ஃபஸ்ட் எடுத்தோனையும் 6th இருக்கக்கூடிய போயம் பார்ப்போம். ஓகேவா, நம்ம சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன இருக்கோ அது பார்க்குறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் நம்ம ரிட்டன் நோட்ஸாக போட்டு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் 6th 7th வந்து டேர்மாக தான் இருக்கும். 3 டேர்மாக இருக்கும். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ன்னு இருக்கும். இதில் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு போயம், அதாவது 2 போயம் நம்ம சிலபஸ் படி இதில் 2 போயம் தான் இருக்குது இந்த புக்கில். ரொம்ப ஈஸியான போயம் தான், நமக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் லைன்ஸ் கேட்டாலும் சரி, எந்த ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம அந்த போயம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் போயம் தி crocodile. ஓகே, லைன்ஸ் பார்க்கலாம். How doth the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seems to grin, how neatly spreads his claws and welcomes little fishes in with gently smiling jaws. அதாவது ஹவு டோத்னா இங்கே நமக்கு இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோத் அப்படின்னா வந்து அந்த ஓல்டு இங்கிலீஷில் ஒரு வேர்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாதான் டோத் அப்படிங்கிறது. அப்படின்னா டஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், க்ளாசரிஸ் பார்த்துருவோம். இம்ப்ரூவ் அப்படின்னா அதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ டு பிகம் பெட்டர் தென் பிஃபோர், முன்னாடியை விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இம்ப்ரூவ். சியர்ஃபுல்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. ஓகே, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறது சியர்ஃபுல். ஜென்ட்லி அப்படின்னா சாஃப்டாக மைல்டாக ஜென்ட்லாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ சாஃப்டாக இருக்கிறது, மைல்டாக இருக்கிறது தான் ஜென்ட்லின்னு சொல்லுவாங்க. இந்த போயமில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சின்ன crocodile இருக்குது. அது வந்து தன்னோட ஷைனிங்கான டெய்ல், ஷைனிங்னா ரொம்ப பார்த்தாவே இப்படி படப்படன்னு மின்ற மாதிரி இருக்குது அதோட டெய்ல்னா வால். ஓகேவா, அதோட வால் இருக்கு இல்லையா, அது வந்து மின்ற மாதிரி இருக்குது. அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல், அது வந்து நைல்ங்கிறது ஒரு ரிவர், அதாவது ஈஜிப்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் தான் நைல்ங்கிறது. அந்த ரிவரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து போர்னா மேலே ஊற்றிக்குது அந்த மாதிரி. அண்ட் எவ்ரி கோல்டன் ஸ்கேல்னா அது ஒரு ஸ்கேல், செதிலாக இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேல்ஸில் வந்து அது ஊற்றிக்குது. ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின், அது ரொம்ப ஹாப்பியாக வந்து சிரிக்குது. ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் அது கிளாஸ்னால் அதோட நகம் சொல்கிறாங்க. அது காலில் இருக்கக்கூடிய நகம் இருக்கு இல்லையா, கிளாஸு, அதை வந்து எவ்வளோ நீட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ்ஷஸ், சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸை வந்து அது வரவேற்குது. எப்படி அப்படின்னா வந்து வித் ஜென்டிலான, அதாவது மைல்டான அதோட சிரிப்பு. ஜாஸ்னால் நம்ம தாடை தெரியும் இல்லையா, சிரிப்பு அதுக்கு இருக்கு இல்லையா, சிரிப்பு மூலிமா இது பண்ணுது. அதாவது சொல்லப்போனால் இது குதர்க்கமாக சொல்லக்கூடிய ஒரு கதைனே வச்சுக்கலாம். ஏன்னா அது லிட்டில் ஃபிஷ்ஷஸை சாப்பிட்றதுக்காக குதர்க்கமாக சிரிக்குது. அப்படி சிரித்து அதை அழைக்கிற மாதிரி நமக்கு, அதாவது வஞ்ச புகழ்ச்சியணி மாதிரி இதில் சொல்கிறாங்க. ஓகே, இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம்னா, ரைமிங் ஸ்கீம் பார்த்தோம்னா, டெய்ல ஸ்கேல், crocodile நைல, டெய்ல ஸ்கேலு, கிரின் இன் கிளாஸ் ஜாஸ், இதெல்லாம் வந்து ரைமிங் ஸ்கீம். ஓகேவா, அந்த ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரீன் இருக்குல்ல 5th லைனில், அதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஹவு ஹெச், அடுத்து ஹெச்லாம் ஆரம்பித்து அது பேர் அலிட்ரேஷன். ஃபஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த ஷைனிங்கான டெய்லு, கோல்டன் ஸ்கேலு, இதெல்லாம் வந்து நம்ம யோசிப்போம் இல்லையா, ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கு போகிறோம் இல்லையா, எப்படி அது ஷைனிங்காக இருக்குமா, அது எப்படி கோல்டன் ஸ்கேல்னா கோல்டு கலர் இருக்குமா அப்படின்னு, அது மாதிரி இமேஜ் பண்ணுறதுனால இது பேர் இமேஜரி அப்படிங்கிற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. அடுத்தது வந்து இது வந்து ஹைப்பர்போலே இதில் இருக்குது. ஹைப்பர்போலைனா ஒரு விஷயத்தை வந்து எக்ஸாசரேட் பண்ணி ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறது. அந்த மாதிரி இதில் எந்த லைன் அப்படின்னா, போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ரிவரோட வாட்டரை வந்து ஊற்றிக்கிற மாதிரி அதை எக்ஸாசரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சோனிஃபிகேஷன்னா, அதாவது நான் லிவிங் திங்ஸ்க்கு நம்ம லிவிங் திங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரை சொன்னால் அது பேர் பர்சோனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கான லைன் வந்து ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரீன்னா, நம்ம ஹியூமன்ஸ் தான் நம்ம சிரிப்போம், ஸோ அனிமல்ஸும் அது சிரிக்கல, அதனால ஹவு சியர்ஃபுல் அந்த லைன் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சு. அடுத்து ஆத்தர் வந்து இதோட ஆத்தர் யார் அப்படின்னா வந்து லூயிஸ் கரோல். அவரோட இன்னொரு பேர் வந்து சார்லஸ் லுட்விக் டாக்சன் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர்னு சொல்லலாம், போயட்டு, மேத்தமெட்டிஷியன், ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம். இவரோட ஃபேமஸான புக் அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து தான் வந்து இந்த போயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த போயம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான போயம் தான், நீங்கள் ஒரு டைம் பார்த்தாலே புரியும். அடுத்து டூ யூ நோ பார்க்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
மெட்ராஸ் crocodile பேங்க் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ், நம்ம வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் எது அப்படின்னா வந்து மெட்ராஸ் crocodile பேங்க். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஷெல்டர் ஃபார் நேட்டிவ் வைல்ட் லைஃப் அண்ட் செக்யூர் நெஸ்டிங் பீச் ஃபார் ஆலிவ் ரெட்லி டர்டைல்ஸ். ஆலிவ் ரெட்லிங்கிற ஒரு டர்டைல்ஸ்க்கு வந்து இது ஒரு நெஸ்டிங் பீச்னே சொல்லலாம். அண்ட் அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கோவலம் இன் சென்னை. ஓகே, இது நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், புக் எடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் போயவன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.